Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற subscribe பட்டனை press பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான விலாக் தாங்க. நம்ம விலாகில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும், அதே போல் மோட்டிவேஷன் லைன்ஸும் இருக்கும். ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஏன்னா மார்னிங் வந்து நல்லா சுட சுட பொங்கலும் அந்த சாம்பாரும் போட்டு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். பிகாஸ் சண்டே நம்மளுக்கு ரொம்ப லேசியான டே தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி மார்னிங் இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பொறுமையாக நம்ம நான்வெஜ் சேர்த்துக்கு கரெக்டாகவும் இருக்கும். நல்லா ஃபுல் கட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தா இந்த இடம் பாருங்கள், கிச்சன் எப்படி இருக்குது, சுத்தமாக க்ளீன் பண்ணலை. ஸோ இந்த கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு இது மாதிரி கரையாக இருக்கும் போது இந்த லிக்விட் நான் யூஸ் பண்ணுறேங்க. இது ஃபுல்லாக ஆர்கானிக் தான், இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கெமிக்கல்ஸ் இல்லை. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டைம் ஃப்ரீயாக இருக்கும் போது ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கேஸ் ஸ்டவ் நம்ம ஒவ்வொரு பாட்டுமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய அழுக்கு அதில் இருக்குங்க. ஸோ இந்த இடமே பாருங்கள் பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மோஸ்ட்டாக கிச்சன் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக நான் க்ளீனாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நிறைய திங்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஆகிடுது, அந்த இடமே ரொம்ப டஸ்ட் ஆகிடுது. ஸோ எது தேவையோ அதை மட்டும் தான் நான் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த செடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த புதினாவோட லீவ்ஸ் பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3rd டேக்கான ஷூட் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் காமிக்கிறது. ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க்கை நான் பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுறனோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைப்பேன். இந்த இடம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சாலே போதும், கிச்சனே சூப்பர் ஷைனிங் ஆகிடும். ஸோ அடுத்த ஒர்க்கே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நேரம் சன்லைட் கீழே வைப்பேன். ஸோ துணி ஒரு பக்கம் போட்டுட்டேன், பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வெயில் அடிக்குது பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பால்கனிலையோ இல்லை கொஞ்சம் சன்லைட் படுற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் காய போடுங்க. சண்டேனாலே லேசியாக குளிக்காமல் எவ்வளோ அழகாக விளையாட்டுருக்காங்க பாருங்களேன். ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் தான் இந்த மாதிரி மாற்றிட்டே வரும் டைம் டேபிள் எல்லாம், அது ஏனே தெரியல. பட் சண்டே வந்து நம்ம ஒன் டே லேசியாக இருக்கிற தப்பும் கிடையாது, எல்லா நாளுமே கரெக்டாக ஃபங்க்ஷனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வீக்லி 1 டே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட்டு இருந்தாங்க பாருங்கள். பில்டிங் பிளாக் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுங்க. எங்கள் வீட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பில்டிங் பிளாக் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும், அழகாக என்ஜாய் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. அது குழந்தைங்களோட பிரெயின் பவருக்கு அவ்வளோ நல்லது. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் தான். ஸோ ப்ரான்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான லன்ச் தான் பண்ண போகிறேன். ப்ரான் 65 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரானில் பார்த்தீங்கன்னா மசாலா ஒட்டவே மாட்டேங்குது, அது எப்படி செய்கிறதுன்ட்டு எனக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக அந்த வீடியோ பண்ண போகிறேன். இதில் எந்த வித கடை ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, நானே வீட்டில் அரைச்சி போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ரானை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தாங்க. அது உள்ளே இருக்க அந்த பிளாக் இது எல்லாத்தையும் பக்காவாக எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டில் மஞ்சளும் உப்பு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். இப்போ ஒரு 1/2 kg ப்ரான்ஸ்க்கான திங்ஸ் நான் போடுறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு சோம்பு, அப்புறமா சின்னதாக ஒரு பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நான் வீட்டிலே அரைச்சது, அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேர்த்திங்கன்னா கசூரி மெத்தியில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்துட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இதில் நம்ம என்ன சேர்க்கணும்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுலேயே நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு, சோள மாவு, அப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரான்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம், நல்லா பைண்டிங் ஆகும் இந்த கோட்டிங்.
இப்போ இதில் நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட போகிறோம். மினிமம் ஒரு 1 hour ஊற வைங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு கோட்டிங் ஊறும் போது. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சிட்டு அப்படியே ஊற வச்சிட்டேன். ஸோ இந்த பக்கம் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி. அதே போல் மூவி போயிட்டு இருந்தது. தாங்கல் மூவி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான படம், எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். குட்டீஸ் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்கும் போதே அவங்களை எழுப்பி கொண்டு போய் குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்தாச்சு. சண்டேயாக இருந்தாலும் மண்டேயாக இருந்தாலும் உங்கள் பூஜை ரூம் கிட்டே போயிட்டு ஸ்லோகம் சொல்கிற பழக்கத்தை பண்ணிட்டு தான் இருப்பேன். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெய்லி அவங்களுக்கு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு உண்டி கொடுப்பேன், அதில் ஒரு காயின்ஸ் போட்டு வைப்பாங்கன்ட்டு. அதை பற்றி தனி வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கு, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லோரும் குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம லஞ்ச் பண்ணுற வேலை தான். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். பிகாஸ் மார்னிங்கே சாம்பார் நிறைய பண்ணி வச்சுட்டேன். அந்த கில்லி சாம்பார் சொல்லுவாங்க பாருங்கள், மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு சாம்பார்ன்ட்டு பாருங்கள். நம்ம ஓரளவுக்கு சிம்லேயே வச்சு குக் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னா உங்களுக்கு கோட்டிங் நல்லா ஒட்டும். அப்புறமா நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீட் வச்சுக்கலாம் கேஸை. சுட சுட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா prawn 65 பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஒரு லஞ்ச். ஸோ சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ செஸ் போர்டு எடுத்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ மற்ற டாய்ஸ்லாம் எடுத்து போட சொல்லிகிட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த கேம்ஸ் விளையாடிட்டு அந்த கேம்ஸ் அவங்க எடுத்து வச்சிடணும். ஸோ அந்த கண்டிஷனில் அவங்க கரெக்டாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும் போது அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு செஸ் கேம் தெரியும், நல்ல ஒரு மைண்ட் கேம். குழந்தைங்க கூட இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கேமாக இருந்தாலும் டெய்லி ஒரு 10 minutes உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒன்று சொல்ல போகிறது கிடையாது. ஸோ செஸ் கேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்பான். இந்த செஸ் கேம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இதில் வர அந்த பீசஸ் சொல்கிறாங்க பாருங்கள், பானாக இருக்கட்டும், இல்லை குவீனாக இருக்கட்டும், இல்லை இந்த பிஷப்பாக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ் பார்த்திங்கன்னா குவீன் தான். ஏன்னா அதுக்கு இருக்கிற பவர் யாருக்குமே இருக்காது. அவங்களால டயக்னலாகவும் போக முடியும், ஸ்ட்ரெயிட்டாகவும் போக முடியும், எல்லா பக்கமும் போக முடியும். இதே நம்ம ஒரு மோட்டிவேஷன் லைனாக கூட எடுத்துக்கலாம். நம்ம லேடிஸாக இருக்கிறோம், நம்ம எல்லா விஷயத்துலையும் ஆல்ரவுண்டாக இருப்போம். நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சூப்பராக வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, சில பேர் சூப்பராக ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர் குக்கிங் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு முடியும்னு நினைங்க, நம்மளால் முடியாத மட்டும் நினைக்காதீங்க. விளையாடிக்கிட்டே அப்படி ஈவினிங் போல் ஆகிடுச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு போனேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு ஈவினிங் 4 o'clock போல் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸே நான் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது நல்ல ஒரு பழக்கமாக பண்ணிட்டு வரேன். நீங்களும் மோஸ்ட்டாக அந்த மாதிரி கொடுத்து பழகுங்க. இதை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் காமிச்சிடும், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் எத்தனை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தாலும் என் குட்டீஸ் பாருங்களேன் பைனாப்பிளுக்காக வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த தண்டு எடுத்து வச்சேன் பாருங்கள். அதெல்லாம் நான் ரசத்துக்கு யூஸ் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இதில் கட் பண்ணுறது. நீங்கள் ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட தேவையில்ல. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த க்ரௌன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம வச்சு திரும்ப ரீக்ரூட் பண்ண முடியும். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. பட் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அந்த லீவ்ஸை மட்டும் கீழே அந்த பேஸில் எடுத்துடணும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா லீவ் சூப்பராக வளர்ந்துருக்கு. இதுவும் நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலாம். பைனாப்பிள் எப்படி வளர்ந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் vlogலேயே, இல்லை அதுக்கு அடுத்த vlogsல ஷேர் பண்ணுறேன். குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். ஸோ நாங்கள் எல்லாருமே அன்றைக்கான ஸ்நாக்ஸ் பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மேங்கோஸ் பாருங்கள், சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் மேங்கோஸ். எங்கள் வீடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு மரம் இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மேங்கோ டேஸ்ட்டும் சரி. ரொம்ப நல்ல ஒரு ஆர்கானிக்கான மேங்கோ. பிகாஸ் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் போடாமல் அவ்வளோ நல்லா இருந்தது நாங்கள் சாப்பிடும் போது. இந்த பிக்கல் வந்து உங்களுக்கு லாஸ்ட் vlogல ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு 1 day விட்டுடலான்ட்டு. நெக்ஸ்ட் இது நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறேன். ஒரு கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன் பாருங்கள்.
இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு 1 month கூட யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பட் ஃப்ரிட்ஜில் மட்டும் வைங்க, வெளியே வைக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரை ஸ்பூன் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ஸ்பூனை நீங்கள் திரும்ப அதை யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங்காக எனக்கு பிடிச்ச வேலை பார்த்தீங்கன்னா லானை க்ளீன் பண்ணிவிட்டு செடியெல்லாம் பார்த்துக்கிற வேலை தான். ஸோ செடி எப்படி இருக்குது எல்லாமே நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வாட்டரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். லானில் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக நான் அடித்து விட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க் தான் அன்றைக்கி ஃபுல் டே போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மார்னிங் டு ஈவினிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். இதோடைய vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.